இந்த ஊரை தேடி வந்திருக்கேன். யாராவது குறி சொல்றாங்க, யாராவது ஒரு பணக்காட்சியா இருந்தா, ஆமா, ஒரு இல்லாத ஒருத்த பண்ணா இருந்தாலும் அதை இருக பத்தவரா இருந்தாலும் சரி, நடக்க சொல்லுவான். கடந்த காலமோ, நிகழ்ந்த காலமோ, வருங்காலமோ, செல்காலமோ, ஆமா, உனக்கு போங்காலம் சொல்லுங்க. நான் போங்காலம் போயிட்டு சமையல் யாரு ஆத்தாடுறவா? அது உண்மைதான். 1,00,000 ரூபாய் போயிடுங்க. நீ சேர்த்தா கூட பரவாயில்ல, 1,00,000 ரூபாய் போயிடுங்க. காசுல 5,000 சரி, ஒரு குறைச்சி வந்துக்கிறா. ஓ குறைச்சி வந்துக்கிறா. நிகழ்காலம், செல்லுகாலம், நடக்குகாலம், போகுகாலம், எல்லா காலத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைப்பாலாம். நீயே மனச்சோரத்துல இருக்கிற அந்த கருத்தை கொண்டு வரதா? வீட்டுக்காருக்கோ காலத்துக்கு சென்றுக்கிறாங்க. காலத்துக்கு சென்றாரு. அவருக்கு என்ன நடக்கும் தெரியல. அதனால இந்த பாண்டவர் செத்துக்கிட்டாலும் தெரியல. அதனால கோச்சி இருந்தா அரமனைக்கு சீக்கிரம் அழைச்சு வா. சேர்ல உட்கார போமா. உட்கார போ. எங்க பெருந்தேவோட அம்மா இருக்காங்க, அவங்க மனச்சோரத்துல இருக்காங்களா? அதனால அவங்களுக்கு நீ கரெக்டா குறி சொன்னா உன் கூட நம்புவோம். இல்லன்னா என் மூளை பட்ட பட்டியா வீங்கணும். உங்க நோனி அம்மா வந்துட்டாங்களா? என் மூளை ராணி அம்மா படமா நோனி அம்மாவா? ராணி அம்மாடி என்ன சொன்னாங்க உங்க நோனி அம்மா? எங்க ராணி அம்மாக்கு குறி வந்து சொல்லுமா? சொல்லமா? அப்படியா? போட்டா போலமா. சத்தம் போடாம வர சொன்னாங்களா? சத்தம் போடாம வரணும். ஓஹோ சாமியோ சோறுமா இருக்கிற அவளை கத்தாம அவ காப்பரா கொடுக்காத அமைதியா உள்ள வர சொல்லு. இல்லடா உன்னை என்ன செய்வ தெரியாது. சத்தம் போடாமா. இது ஒன்னும் குறிகால தெருவில்ல, இது குறிகால தெருவில்ல. என் அரமனைக்கு சத்தம் போடாம வந்தா 4 கால கழிச்சிருவாங்க. எவ்வளோ மனத்துக்கு இருக்கிற அவ என்னையே ஒரு ராணியம்மா இல்லாத நாட்டுக்கு அரைச்சினானு எவ்வளவு பணக்கா ஆச்சுனானு என்ன வந்து அதை மரியாதையா போனா கூலி கேட்டு அம்மாவோட கூலி வாங்கி வரலாம். கிடையாது. அம்மா ராணியம்மா ராகுல அம்மா பார்த்தா ஒரு குறத்தி எப்படி இருப்பா தெரியுமா உனக்கு? அவ எவ்வளவு கவுல வச்சுக்கினு அப்படியே அசிங்கமா கேவலமா இருப்பா. இவளை பார்த்தா எப்படிமா இருக்க? அரே பண்பாக பணத்தேவா குரத்தி நல்லகதிக்கு போவியா? ஐச நொண்டா போயா என்னன்னு ஒண்ணு யாருமே போட முடியாது.
மலை பெண் பாரா புரத்தி பார்த்தா ஒரு மன்மதர் நதி எவ்வளவு அழகா இருக்கிறாங்களோ என் மாளிகாலே மன்மதர் நதி எவ்வளவு அழகா இருக்காங்களோ அவ்வளோ அத்தன்மையான அழகா இருக்கிறா இவளை போய் குறைத்தினா நான் எப்படி நம்ம குறைச்சி ஐயோ ஐயா இவ்வளவு நோண்டி நோடா வரத்துல வைக்கோ மஞ்சா மஞ்சா போட்டு பண்ணிக்கோ சரி ஓபியாவா பழக்கப்பாவா எப்பா நம்ம ஏன் மீன் கோயம்பு கம்முனு நம்ம ஏன் ஓபியாடாவா ஓபியாவா ஏய் அடியே போற ஓபியா இங்க வர ஏய் ஒண்ணுமே கொத்த எங்க அம்மா ராணியம்மா ஏய் பையா என் சக்காலத்துக்கிறா பாரு அந்த என் சக்காலத்தி என் ஓபிடியா அந்த சக்காலத்துக்கிறா பாரு அம்மா இவளை பார்த்தா அவளை பார்க்க வேண்டாம் ஏய் யார வந்து அவளை மேலே இருக்கிறாடா இவ நம்ம இந்த குறைச்சிக்கிட்ட நம்ம வீண் பம்பு வேணாம் நம்ம ஏன் மீன் கோயம்பு நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் தெரியும். தெரியணும் அதனால அவளை வீண் பம்பே வச்சுக்கூடாது சுரத்தி நீ யாரு நீ எந்த நாட்டுக்காரசி நீ எதற்காக இங்க வந்துக்கிற அம்மாடி யாரு எந்த ஊரு நாட்டுக்காரசி தேசம் எந்த அன்னைக்கு எந்த நது நாடு தானே கெட்டலடி அம்மே அம்மா கெட்டலடி அம்மே பச்சை மலை பவளம் மலை பச்சை மலை பவளம் மலை எங்களது நாடு அது எங்களது நாடு அந்த பரமேசன் வாழும் மலை எங்களது நாடு பச்சை மலை அவள மலை பால மலை பரமேச வாயு மலை தெரியலையே ஏம்மா ஏமா மொள 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 அம்மா மொளமலையா மொளமலையா மலமலையா மலமலையா மொளமலையா நாங்க வாழறோம் சத்தம் போடாம அசிங்கமா பேசாம சொல்லு இல்லனா உனக்கு டைவர்ஸ் பண்ண வேலை இல்லை. சொல்றேன் சாமி ஓ எந்த நாடு அது பரமேசம் வாழுமலை பச்சை மலை பவளம் மலை பாரு ஏன் சாமி கை வருதா நாங்க மரதேசம் நீ அது எந்த மட்டும் மலை கிடையாது. அப்படியாப்பட்ட முருகனுக்கு தேவேந்திரனுக்கு எம்பெருமானாகிய மாலாய் கண்ணனுக்கு சரி. சிவபெருமானுக்கு அனைவருக்குமே குறி சொல்றோம் நான் ஒரு ஆள் மட்டும். சரி நீ யார் வேணா குறி சொல்லு இல்லைண்ணா. அம்மா நான் கேட்கிற கேள்வி குறிக்கு மட்டும் யாருன்னா நான் சொல்லு எனக்கு சொல்லிட்டு போய் அம்மா சரி அம்மா. குறத்தி அம்மாடி. அடே ஓர தேசம் எந்த எடுக்கு
எங்க வீட்டு உச்சியில அந்த கவுளி அது அட படபட 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 உரைக்குது. அதனால என்ன பலன்றி ராணியம்மா நான் சொல்லும் போது என்ன ஊர் தேசம் சொல்லும் போது எல்லாம் உங்க வீட்டுல உச்சியில பல 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 கேள்வி எல்லாம் சொல்லுங்க. அந்த உச்சி எங்கடி அம்மா இருக்குது? அதுவும் மேல தலைக்கு மேல இருக்குது. ஆமா அம்மாடி ராசாத்திய அம்மா குரத்தி பட்டுக்குட்டிய அம்மா அம்மாடி தலைக்குயர்றா கேவலியது அப்படியே தளராத செல்வமா வந்து உன் வீட்டுல கும்பிடு. ஏண்டா என் ஊர்ல என் நாட்டுல செல்வம் இல்லையா, நகை இல்லையா, பொருள் இல்லையா? இந்த குரத்தி எங்கயோ யார்ட்டே வரும்போது கேட்டுட்டா. அதனால இந்த கேள்வி கேட்கணும். ஏ குரத்தி அடி மலை குரத்தி வீட்டு இருக்கோம். மலையே ஒன்று 6 அடி பல்ல சில்லு பயிற்சிங்க அது அப்படிதான் முழுமெல்லாம் கம்பளம் வச்சிருப்போம். இருக்கும்போது எங்க மனையில இல்ல அதான் அந்த மார்புக்கு நேரா இருக்கிற கெவுளி அது அப்படியே சும்மா படபட படபட அப்படி உரைக்குது. இது எனக்கு ஒன்னும் புரியல. இதனால என்ன பலன் வரும்? ஏ குரத்தி என்னடி சொல்ல? ஏகவுல இந்த மலையில மார்புக்கு நேரா இருக்கிற மார்புக்கு நேரா இவ தொட்டுலா பேசுறா, இவ என்ன அடிக்கிறா, இவ குறியவர் தான் கேட்கணும். தொட்டு பேசாது, அடிக்கூடாது, குறி சொல்ற வேலை மட்டும்தான். அப்படியா? கூட்டல போயிடும். இன்னுமா இந்த அம்மா சொல்றாங்க மார்புக்கு நேரா கெவுளியாது சொல்றாங்க. அதனால தான் நான் கேட்டேன். எம்மா இங்க நில்லு அம்மா, நில்லு அம்மா, இப்படி பாரு அம்மா, அடிக்கவே மாட்டேங்க. அதனாலதான் மார்புக்கு நேரா கேட்டான். தொடாதாண்டி சொன்ன மல்யாள போய் அது தொடாதன்றா ராணி அம்மா அப்புறம் கோச்சி கேட்டிட்டு பாரு. நானும் தொடாத சாப்பிட கூடாது கஷ்டத்துல என் மார்புக்கு நேரா எவ்வளவு பல பல இருந்து அதனால என்ன பலன் மார்புக்கு நேரா கேபிள்
குறத்தி அந்த பலராம சக்கரவர்த்திக்கிறார் பாரு. ஆமா அந்த பலராம சக்கரவர்த்தியில ஆ. உங்களுக்கு சந்தோஷமா வாழுங்க. ஏண்டா சந்திரன் ஆமா, நான் தான் ஏம்மா அது. இது எனக்கு தெரியாதா ஆமா. இது எனக்கு தெரியாதா ஓ பெரியப்பா கொஞ்சம் கம்மன் தான் உன் காப்பரை தாங்க முடியல சொல்லியம்மா. இது தெரியாது எனக்கு தெரியலையேம்மா. இவன் யார்கிட்ட இதெல்லாம் கேட்டு வந்துட்டான் கேட்டு வந்துட்டான். ஏய் குறத்தி ஏய், காந்தாரி. கேளு பாரு காந்தாரி. ஆ. அடே உன்னை கண்ட இரண்டு பக்கம் கை வலிக்குது ஆட்டாத நில்லு கை வலிக்குதுப்பா கை வலிக்குதா போவாரா இருக்கு சொல்லம்மா. ஏய் குறத்தி ஆ. ஒரு பெண்களுக்கு உன்னை கண்டவுட என் இரண்டு புத்தகங்களும் குடிக்குது இதனால என்ன பல இதனால எனக்கு என்ன நேரிடும் இல்ல என் வீட்டுக்காருக்கு என்ன நேரிடும் இதனால என்ன பலன் குறத்தி எம்மாடியே அம்மா ராசாத்திய குறத்தி என்ன கண்ட இரண்டு பக்கம் கண்டை இருந்து பார்க்க உனக்கு என்ன சொல்றீங்க தோல் பெரு ரெண்டா ஆமா எம்மாடி அம்மா புவியார சல்வாதற்கு ஐஸ் ஐஸ் நான் புள்ள பெத்துட்டேன் இதெல்லாம் வர வயல இங்கே கேட்டு வந்துட்டான் ஏய், இப்ப புள்ள பேக்க போறாவ இப்பயா ஆமா அதாவது இது ரெண்டு தோல் பிரிடியும் விட்டு போறால ஒருத்தவங்களை பார்த்த உடனே அப்படி பின்னி கொண்டு இருக்குதுன்னா தம்பி இந்த புவி அரசு ஆள்வதற்கு என்னது புவி இந்த அரசாங்கம் புவி அரசு ஆள்வதற்கு ஆம்பளை புள்ளையா ஆம்பளை புள்ளையா ஆம்பளை புள்ளையா ஆம்பளை புள்ளையா ஆம்பளை புள்ளையா ஆம்பளை புள்ளையா பெத்து எடுக்க போறா நான் ஆம்பளை புள்ளையா பக்கத்துல இருக்கட்டும் எனக்கு தேவை நிகழ்காலம் எதிர்காலம் அடி குறத்தி அடி தையலுக்கு வலது பக்கம் ஐஸ் கை வலிக்குதா நாளைக்கு ஆனால் காலைல அங்கே போகணும் வேற ஒரு இந்த தையலுக்கு தெரியலையா இந்த பெண்ணுக்கு எனக்கு வலது பக்கம் மட்டும் துடிச்சா அதுக்கு என்ன பலன் மாடிய ஆ. ராசாச்சி செல்லம் போய் தையலருக்கு வலது பக்கம் கோழி முடி செலவு ஐஸா ஐஸ் கை வலிக்குது ஐஸ்
மாறி என் நாட்டுல செல்வம் எல்லாம் இருக்குது. நான் புள்ள பக்க போறேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேன். கடைசியா கேக்குறேன். ஏன் குறைச்சி அடி அரசனுக்கு இடது பக்கம் அதாவது எங்க வீட்டு அரசனுக்கு சரி ஏதோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டேன். எங்க வீட்டுல இருக்கிற அரசனுக்கு அவரோட இடது பக்கம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் அப்பவே சொன்ன போவாதீங்கன்னு அவர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதனால நான் நடக்கும். இடது பக்கம் அந்த காசி விஸ்வநாதர் இருக்கிற அங்க போய் மோட்சம் அடைஞ்சு அண்ணவருக்கு கடுப்பாது கை வலிக்குது. அது போய் எத்தனை வர மாட்டேங்கிறானே கதனை கருப்பு. நான் இதில் வரவே மாட்டேன். போனா எப்படி அப்படி இருக்கீங்களா? இது போய் ஸ்டாண்ட் எடுத்து அந்த பிரம்ம தேவையை தைல எழுதி வச்சது இதுவா?